சுனாமி வந்ததிலிருந்து பல நீர் விபத்துக்கள் தண்ணீரிலே ஏற்படுகின்றன. கடலிலே பலர் இறந்து விடுகின்றனர். லைஃப் பெல்ட் என்று சொல்லக்கூடிய லைஃப் பெல்ட் வைத்துக் கொண்டுதான் பல மணி நேரம் மிதக்கக்கூடிய ஒரு விவரம் இருந்தது. லைஃப் பெல்ட் இல்லாமலேயே மிதக்கும் கலையை மட்டும் கற்றுக்கொண்டால் அது பல மணி நேரம் மிதக்கலாம். இந்த கலையை எல்லோரும் சாதனையாக செய்கிறார்கள். ஒரே நிமிஷத்தில் இந்த ரகசியத்தை யாரும் தெரிந்து கொள்ளலாம் என்பதுதான் என்னுடைய வாதம். ஆகவே தமிழ்நாடு எங்கிலும் எல்லா பள்ளி நிறுவனத்துக்கும் நேரடியாக சென்று வீடியோ பல நிகழ்ச்சிகளை காட்டி நேரடியாகவும் செய்முறை பயிற்சி செய்து 1 மணி நேரத்தில் இந்த கலையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவசியமில்லை. 1 நிமிடத்தில் யாரும் கற்றுக்கொள்ளலாம் என்பதுதான். இதில் முக்கியமானது தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், மீன் குஞ்சுக்கு நீந்த கற்றுத் தருவது போல இந்த மீனவர்கள் எல்லாம் நீச்சல் கலை மட்டும் தெரியும். ஆனால் மிதக்கும் கலை யாருக்கும் தெரியவில்லை. மிதக்கும் கலை தெரிந்தவர்கள் சாதனையாக தன்னை பகிரங்கப்படுத்திக் கொள்கிறார்கள். இதை ஒரே நிமிஷத்தில் கற்றுக்கொள்ளலாம். கல்லூரியிலே பார்பரிலே போய் முடி வெட்டுவதற்காக தலையை சாய்ப்பது போல் சாய்த்தால் போதும். தம் பிடிக்க வேண்டிய மூச்சு அடக்க வேண்டிய அவசியமே இல்லை. கழுத்தை மட்டும் அண்ணாந்து காது மட்டும் தண்ணீரை மூழ்கி பேசிக்கொண்டும் பாடிக்கொண்டும் பல மணி நேரம் மிதக்கலாம். லைஃப் பெல்ட் இல்லாமல் மிதக்கலாம். 1 நிமிஷத்தில் கற்றுக்கொள்ளலாம் என்பதுதான் இதனுடைய நிகழ்ச்சியின் முக்கிய அம்சம்.